ஜோ படம் பார்த்தீங்கல்ல? ஆமா. பார்த்துருக்கேன். அந்த படம் வந்து படம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா நல்ல படம். அது கவிதை மாரி இருக்கும். செம்ம லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. நல்லாவும் ஹிட் ஆச்சு. அந்த படத்து டைரக்டர் வந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணாரு. ஜிவி பிரகாஷ் வச்சு. அதே மாளவிகா மனோஜ் வச்சு அடுத்த படம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு பேர் வந்து கைக்கூன்னு வச்சிருக்காரு. கைக்கூ கவிதை மாரி இருக்கான்னு பார்ப்போம். படம் பார்ப்போம். எங்கேயும் எப்போதும் படம் படம் பார்த்ததில்ல. எங்கேயும் எப்போதும் பார்த்ததில்ல. அந்த படம் இயக்குனர் வந்து சரவணன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப நாளாச்சு படம் பண்ணி, இப்போ வந்து நம்ம நாடே ஏதோ ஒரு படம் பண்ணாரு. அது எங்கேயும் எப்போதும் பெரிய ஹிட் அடிச்சாரு. இவன் வேற மாதிரின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிவராஜ்குமார் வச்சு அ படம் கமிட் ஆகியிருக்காரு. ஜெயிலர் ஜெயிலர் படத்துல நம்ம ரஜினி சார் கூட கேமியோ கேரக்டர் பண்ணாரு. என்ன தெரியலையே அவரு கன்னடத்துல பெரிய சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார். அவர் நர்சரி வீட்டுக்காரரா? ஏன் நஸ்ரியா வீட்டுக்காரர் இல்ல. பகத் பாசிலா அது நீ சொல்றது. ஆனா நான் சொல்றது கன்னடத்துல அவர் மலையாள இண்டஸ்ட்ரி. நான் சொல்றது வில்லன் கேரக்டர்ல தானே இருக்கிறாரு. அதனால ஆனா இவர் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் இவரு. கன்னடத்துல